1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கிடம் வந்து எடுத்து சொல்கிற முயற்சியாக தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனால் சர் சையத் அகமது கான் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு லண்டன் பிரிவு கவுன்சிலிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்னா சையத் அமீர் அலி. லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியரான சையத் அமீர் அலி போன்ற முஸ்லீம் தலைவர்கள் வந்து காங்கிரஸ் இந்துக்களை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு அப்படின்னு சொல்லி வாதிட்டாங்க. ஓகேவா. இந்த மாதிரியான முஸ்லீம் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, சையத் அமீர் அலி மாதிரி இருக்கிறவங்க காங்கிரஸ் வந்துட்டு முஸ்லீம் இந்துக்களை மட்டும்தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிற அமைப்பு அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸோட முதல் கூட்டத்தில் கூட பங்கேற்ற 72 பேரில் 2 பேர் மட்டும்தான் முஸ்லீம்கள். ஓகேவா. முஸ்லீம் தலைவர்கள் காங்கிரஸில் முஸ்லீம்கள் பங்கேற்றால் அது ஆட்சியாளர்களிடையே அவர்கள் இனத்திற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் காங்கிரஸை முழுமையாக எதிர்த்தாங்க. அதாவது இங்கிலாந்துக்காரங்க கோச்சுக்குவாங்க, அதாவது அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய முஸ்லீம்கள் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் பங்கேற்பதையே